ஆக்சுவலாமா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். ஒன்று ரூட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனாக வந்திருக்கு. எப்போதுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கீழே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே வேறு எங்கே இருந்தாலும் சரி ஃப்ராக்ஷன் தான், கீழே இருக்கிற எல்லா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்மால் அந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும். போன தடவை படித்ததுண்டா கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கக்கூடாதுன்னா அந்த டினாமினேட்டருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்புறம் ஒரு ஹோல் நம்பர் ஈக்குவேஷனாக கிடச்சிடும், அது அப்படியே போட வேண்டியது தான். இப்போ கீழே இதுக்கெல்லாம் பார்த்தா எல்சிஎம் வந்து 2 தான். ஒவ்வொரு இதுவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2y ஸ்கொயர் இந்த இதை 2ஆல் மல்டிப்ளை 2 கேன்சல் ஆகிடும். 3 + √5y 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. இந்த ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணணும். ரூட் இருக்கிறத நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டை இந்த கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 10 20 கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தா நம்ம ரெண்டு ஃபேக்டர்லேயும் மிடில் வந்து √5 இருக்கிறதால ரெண்டு ஃபேக்டர்லேயுமே √5 சேர்ந்துருக்கணும். அப்போ தான் ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒன்றில் √5 இன்னொன்றில் √5 இல்லைன்னா இங்கே √5 இருக்கிறதால ரெண்டு ஃபேக்டர்லேயும் √5 சேர்ந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஆட் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இது இங்கே என்ன பண்ணுவோம், மைனஸ் இருக்கிறதால ரெண்டு ஃபேக்டரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அது எப்படி √5 இருக்கிற மாதிரி பிரிச்சுக்குவோம்னா முதல்ல என்ன பண்ணணும், இந்த மல்டிப்ளை பண்ணிவிட்டாலும்மா இங்கே உள்ள என்ன ரூட் நம்பர் இருக்கோ அதால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இது முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை பிரிச்சுட்டு அந்த நம்பரை என்ன பண்ணுவோம், அந்த நம்பரை பிரித்து பார்க்கணும். 1 4s are 4, 4ல் 1 போச்சுன்னா நமக்கு 3. இது எப்படி பிரிப்போம், இந்த 4 வர்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணால் 4, சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வரணும்னா 1 4s are 4, 4ல் 1 போச்சுன்னா 3 அப்படி பிரிச்சுக்கணும். அது கூட இங்கே √5 இருக்கிறதால அந்த 1 4 பிரிச்சுட்டு அது கூட ரூட்டை சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான், போட தான் இது வரும். ஓகேவா? இங்கே என்ன ரூட் இருக்குதோ அதால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு ரெண்டு மீதி இருக்கிற நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சுக்கணும். பிரித்ததுக்கப்புறமா இந்த இதான் டிவைட் பண்ணாமல் அந்த √5 ரெண்டுத்துக்கூடயும் சேர்த்துக்கணும். இப்போ 1 √5 ஒரு ஃபேக்டர், 4 √5 ஒரு ஃபேக்டர். மல்டிப்ளை பண்ணி பாரு 10 கிடைக்கும் பாரு. 1 4s are 4, √5 × √5 5, 4 5s are 20 கிடைச்சிடும். இந்த மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கணும். ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் 3 √5 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 3 √5 கிடைக்கணும். அதனால் இந்த ஃபேக்டரில் ரெண்டுத்துக்கும் √5 சேர்த்துக்கணும். சரியா? இந்த ஸ்டெப்ஸ் தான். முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோ, அப்புறம் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணு, மீதி இருக்கிற நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த √5 சேர்த்துக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு இதுக்கப்புறமும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பார்த்தோன்னா இந்த இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த போட்டுட்டோம், ஃபேக்டர்ஸை போட்டதுக்கப்புறம் இங்கே 2 காமன் வெளியில் எடுக்கிறோம். y + 2 √5y கிடச்சிடும். 2 √5 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ இங்கே √5 காமனாக வெளியில் எடுத்தால் ஒரு க்ளூ என்னென்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். அதேமாதிரி நீ போட்டுக்கோ. √5 வெளியில் எடுத்தால் y + 2 √5 தான். இந்த 2 √5 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அந்த 10 இருக்குல்ல, அந்த 10 எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா -10 இருக்குது. -2 × √5 × √5. ஏன்னா நம்ம வெளியில் √5 எடுத்திருக்கோம். அப்போ 10 √5 வர மாதிரி பிரித்து எழுதணும். ஓகேவா? இப்படி நீ எழுதினாலும் எழுதலாம், இல்லை டேரெக்டாக இப்படி போடலாம். சரியா? இவனுக்கு என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். -10 எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா -2 × √5 × √5. அப்போ √5 வெளியில் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 2 √5 இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆகிடும். சரியா? ஏன்னா -10 -√5 டிவைட் பண்ணும்போது -10ன்றது தான் -2 × √5 × √5. இதை √5 டிவைட் பண்ணும்போது √5 கேன்சல் ஆகிட்டு வெறும் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும் பார்த்தோன்னா +ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறமா ரூட்டுக்குள்ளே இருக்கிறத ஒன்றாவும் ரூட்டுக்கு வெளியில் இருக்கிறத ஒன்றாவும் போட்டுக்கணும். தென் ஒரு ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0னா y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, அதுதான் 1 ஆஃப் த 0 ஆல்ஃபா. அதே மாதிரி இன்னொரு இது வந்து பீட்டான்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஆல்ஃபா வந்து -2 √5, பீட்டா வந்து √5/2. திரும்ப இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். × 2 பண்ணிக்கிறோம். -4 √5ல் ஒரு √5 போச்சுன்னா -3 √5 -b/aவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அதுமாதிரி ஆல்ஃபா × பீட்டா போட்டால் c/a வரணும். ஆல்ஃபா வந்து -2 √5, இது வந்து √5/2, 2 கேன்சல் ஆகிட்டு √5 × √5 வரும் 5, சைன் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. c/a வந்து -10/2 5. ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணியும் முடிச்சாச்சு. இவ்வளோ பெரிய சம்.